ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜா அண்டு பிரியா விளாக்ஸிலிருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் குஜராத் பக்தி யாத்திரையில் காலையில் ஹைதராபாத்திலிருந்து அகமதாபாத்திற்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ டைம் சரியாக 7 மணி. நாம் நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தோம். டூர் கைடு ராகவன் அவர்கள், சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்கள், பெங்களூர்லேருந்து இன்னும் 3 பேர் வர்றாங்க, அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு தனியாக ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பெங்களூர் ஃப்ளைட்டு 8 மணிக்கு வந்துருச்சு. அவங்க செக்இன் லக்கேஜ் எல்லாம் வந்து சேர்கிறதுக்கு லேட்டானதுனால 9 மணிக்கு தான் எங்களால் கிளம்ப முடிஞ்சிச்சு. எங்களுக்கு தனியாக வண்டி வெளியில் நின்றுச்சு. அந்த வண்டியில் ஏறிட்டு நாங்கள் வந்து டக்கோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். காலையில் 9 மணி ஆனதுனால எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. அதனால் முதல்ல நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு சவுத் இண்டியன் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டோம். வந்த கைடுக்கும் கார் டிரைவருக்கும் அவ்வளோவா தெரியல. அதனால் நாங்கள் சரி எங்கேயாவது தோசை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தப்ப ஒரு தோசை கடை எதிர்த்தாப்பில் தென்படுச்சு. சரி, நம்ம அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். வழியில் ரோட்டோரத்தில் இருந்த இந்த தோசை கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு முடிவு செஞ்சு தோசைக்கு ஆர்டர் பண்ணோம். மசால் தோசை வந்து ஒன்று 50 ரூபா, ஆனியன் ரவா தோசை ஒன்று ஆர்டர் பண்ணோம், அதுவும் ஒன்று 50 ரூபா. பாருங்கள், இவ்வளோ பெரிய தோசையாக இருக்குது. வெண்ணெயை போட்டு அள்ளி விடுறாரு உட்காந்துட்டு. அந்த தோசையை ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. சரின்னா நாங்கள் வந்து இந்த தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே நான் மாதிரி ஒன்று விற்றாங்க. அந்த நானோட கடலைக்கறி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு டக்கோர் துவாரகாவை நோக்கி எங்களோட பயணத்தை மேற்கொண்டோம். பாருங்கள், இதை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அந்த நானை நாளாக கட் பண்ணி தட்டில் கடலைக்கறியோடு சேர்த்து கொடுத்தாங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, தோசை அளவு இல்லை இது. நாங்கள் காலையில் டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வண்டியில் ஏறி டக்கோர் நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அகமதாபாத்திலிருந்து டக்கோர் போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் அங்கே டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்போ காலையில் மணி 10 மணி ஆயிடுச்சு. ரோட்டில் ஹெவி டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு ராகவன் சொன்னார். அதனால் உங்களால் வந்து இன்றைக்கி டக்கோர் போக முடியாது. சேலம் எஸ்எஸ் ட்ராவல்ஸ் மூலியமாக பஸ்ஸில் வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கடைசியில் அகமதாபாத் போகிறப்ப கடைசி நாளில் உங்களுக்கு வந்து டக்கோர் போகிறதுக்கு தனியாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார்.
அதனால் இன்றைக்கி நம்ம டூர் பிளானில் டக்கோர் கடைசி நாளில் மாறிடுச்சு. நாங்கள் டக்கோருக்கு போகிறதுக்கு முன்னால் உமர்த்து அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஆதர்ஸ் ரெசார்ட்டுக்கு சேர்ந்தோம். ஏற்கனவே எஸ்எஸ் ட்ராவல்ஸ் மூலமாக வந்தவங்க எல்லாம் இந்த உமர்த்துங்கிற இருக்கிற இடத்துல இருக்கிற ஆதர்ஸ் ரெசார்ட்டில் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு போனாங்க. அதனால் நாங்களும் அங்கே போய் ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமில் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டு நாங்கள் அவங்கெல்லாம் வந்த பின்னால் பஸ் ஏறி அவங்களோட சேர்ந்து எங்கள் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த டூர் பிளானில் நாங்கள் உம்பரத்திலிருந்து கெவாடியாவை நோக்கி எங்களோட பயணத்தை மேற்கொண்டோம். கெவாடியாவில் என்ன இருக்குதுன்னாக்கா, சர்தார் வல்லபாய் பட்டேலோட 182 மீட்டர் உயரமுடைய மிகப்பெரிய சிலையை அங்கே நிறுவியிருக்காங்க. உமரத்திலிருந்து கெவாடியா போகிறதுக்கு 150 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. பயண நேரம் எப்படி 3 மணி ஆகும். அதனால் நாங்கள் வழியில் இருக்கிற ஒரு கோயிலில் எங்களுக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் எங்களுக்கு கொடுத்த லஞ்சு. பாருங்க, அங்கே குஜராத்தில் எல்லா இடத்துலையுமே குலாப் ஜாமுன், அதாவது மில்க் ஸ்வீட் ஏதாவது கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சாப்பாடு ப்ளஸ் அதோட 2 சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அதோட காயெல்லாம் செஞ்ச ஒரு கூட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நாங்கள் சாப்பிட்ட இடத்துல பாருங்களேன், இந்த கோயிலில் குரங்குகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த குரங்கை பாருங்களேன், தன்னோட குட்டியை வயிற்றில் வச்சுக்கிட்டு இருக்குது பாருங்களேன். அதோடைய அந்த சாப்பாடெல்லாம் அது எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கெவாடியாவுக்கு போய் சேர்றப்ப மணி 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல் நைட் லேசர் ஷோ பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும். டிக்கெட் கவுண்டர் 5 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியிலேயே இருந்து பார்த்தாலே லேசர் ஷோ தெரியும்னு சொன்னாங்க. டிக்கெட் வாங்கிட்டு போனால் பஸ்ஸிலையே அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் ஆட்டோவில் போய் அங்கே சேர்றது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆட்டோவுக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு பிளேட்டு 30 ரூபான்னு சொன்னாங்க. அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டோவில் ஏறி கிளம்பினோம். இங்கே பிங்க் ஆட்டோ அப்படின்னு சொல்கிற இந்த ஆட்டோவில் அங்கே இருக்கிற கிராமத்து பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆட்டோவில் ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஐடி கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற கிராமத்து பெண்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அவங்களுக்கு குஜராத்தி மொழி மட்டும்தான் தெரியுது.
இங்கிலீஷில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியல. படிப்பறிவில்லாத பெண்களும் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு பெண்களுக்கு முன்னுரிமை கெவாடியாவில் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே பழங்குடியின பெண்கள். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆட்டோக்களை எல்லாமே ரிக்ஷா அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கிறாங்க. அதாவது பெட்ரோல் டீசல் எதுவுமே இல்லாமல் நேச்சர் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஓட்டுற ஆட்டோவை தான் இங்கே உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு ஆட்டோவுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 3 பேர் போனாலும் அந்த 150 ரூபாவில் 3 பேர் பிடிச்சிக்கலாம். இல்லை தனியாக நம்ம போகணும் விரும்பினாலும் ஒரு 150 ரூபா கொடுத்து போகலாம். நம்ம இங்கே இருந்து போகிறப்பயே பாருங்களேன், சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய கம்பீரமான சிலை தூரத்திலிருந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. While you are in Kevadia, do visit Ekta Mall அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கால்வாடியா ரிவர் ராஃப்டிங் அப்படிங்கிற போர்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அணையில் வந்து ரிவர் ராஃப்டிங் எல்லாம் கூட பண்ணுறாங்க. போகிற வழியில் தென்னை மரம் மாதிரி மரமாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னு புரியல. அப்புறம் நைட்டு ரிட்டர்ன் வர்றப்போ பார்த்தா தான் இதெல்லாம் வந்து நைட்டில் சோலார் மூலயமா எரியிற க்ளோயிங் மரம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆட்டோவுக்கு பின்னால் பாருங்களேன், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சிட்டி கெவாடியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஊரில் பூராமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கெவாடியா வந்து சேர்ந்துட்டோம். கெவாடியாவில் இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு பார்க்க போகிறோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையோட லேசர் ஷோவை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லேசர் ஷோவில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.